இல்லாமல் இந்த தலைக்கவசத்தை அணிவதனால் உயிருக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த தலைக்கவசத்தை அணிவதனால் மக்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள், சிரமங்கள் மற்றும் பல்வேறு கேள்விகளை நம்ம முன்னே வைக்கிறாங்க. அது குறித்து நாம் இப்போ தற்போது பார்ப்போம். இப்போ சரும கோளாறுகளும் வரும்னு சொல்கிறாங்க டாக்டர்கள். இது கண்டிப்பாக வராதுன்னு இப்போ ஹெல்மெட் கண்டிப்பாக போடணுன்னு அரசாங்கம் சொல்கிற அரசாங்கம் சரும பிரச்சனைகளோ கண்ணுக்குண்டான பாதிப்பு இதெல்லாம் இப்போ உயிரை காக்கிறதுக்குன்னு சொல்கிறாங்க. அதுபோல் இந்த பிரச்சனைகளும் அன்றாட வாழ்க்கையில் சிட்டிக்குள்ளார யூஸ் பண்ணுற எங்களுக்கு வராதுங்கிறத அரசாங்கம் உறுதி செய்ய முடியுமான்னு தெரியணும் எங்களுக்கு. அதெல்லாம் அனாவசியமான சந்தேகம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஹெல்மெட் எவ்வளோ அவசியம் அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதில் சரும பிரச்சனைகள் வருது, முடி கொட்டுறது அப்படிங்கிற சின்ன சின்ன காரணங்களுக்காக நம்ம ஹெல்மெட்டை அணியறதை தவிர்க்க முடியாது. அடுத்தது என்னென்னா, முடி கொட்டுறதும் சரும பிரச்சனைகள் வரதும் அவங்கவுங்க உடல்வாக பொறுத்தது. ஹெல்மெட் அணிகிறவங்களுக்கும் முடி கொட்டலாம், அணியாதவங்களுக்கும் முடி கொட்டலாம். சரும பிரச்சனைகள், தலையில் வர்ற சரும பிரச்சனைகள் அணிகிற ஹெல்மெட் போட்டாலும் வரும், போடாட்டியும் வரும். அது அவங்களுடைய உடல்வாக பொறுத்தது தான். நான் மனைவி குழந்தைகளோட போகல இப்போ ஹெல்மெட் 3 பேர் போடணுன்றாங்க. 3 பேர் போட முடியல, நான் மட்டும் போட்டு போகிறேன், என்னுடைய லைசன்ஸ் ரத்து பண்ணிடுறாங்க அப்படின்ற ஒரு அறிவிப்பு சொல்லியிருக்காங்க. குழந்தைகள் வராங்க, 12 வயசு இருக்கும், 13 வயசு இருக்கும், 8 வயசு இருக்கும், மனைவி இருக்காங்க, அவங்களுக்கு லைசன்ஸ்லாம் எதுவும் இல்லை. அவங்களுடைய தண்டனைகள், அவங்களுடைய நிர்வாகத்தோட நடைமுறைக்கு என்னென்ன சட்டத்திட்டத்தில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இந்த சட்டத்தில், இந்த தீர்ப்பில் சிறு குழந்தைகள் ஹெல்மெட் அணிய வேண்டுமா வேண்டாமா என்பது குறித்து தெளிவாக இல்லை. இந்த குழந்தைகள் அணிய வேண்டுமென்றால் குழந்தைகள் அணிவதற்கான ஹெல்மெட் சந்தையில் இல்லை. மேலும் ஒரு பின்னால் உட்கார்ந்து செல்பவர் ஹெல்மெட் அணியவில்லையானால் அவருக்கு ஃபைன் போடுவதா அல்லது ஓட்டுநருக்கு ஃபைன் போடுவதா என்பதும் இந்த சட்டத்தில் தெளிவாக இல்லை. ஹெல்மெட் போடுறதுனால தலைக்கு பாதுகாப்புன்னு சொல்கிறீங்க, அது எந்த விதத்தில் பாதுகாப்பு? அதே மாதிரி தலையில் அடாமல் மற்ற இடத்துல அடிபட்டால் அதுக்கு என்ன சேஃப்டி எதுவும் கொடுத்துருக்கீங்களா ப்ரொவிஷனல்? ஒருவர் தலையில் அடிபட்டால் அந்த ஃபோர்ஸ் தலையினால் எப்படி அந்த அடிபடுவதனால் உள்ள ஃபோர்ஸ் நேரடியாக மூளைக்கு சென்று பாதிக்காமல் பாதுகாக்கிறது. மேலும் மூளைக்குள் இரத்தம் கசியாமலும் இந்த ஹெல்மெட் அணிவது பாதுகாக்கிறது.